வெல்கம் டு நீலாஸ் கிச்சன். நான் இப்போ பூரியும் உருளைக்கிழங்கு மசாலும் பண்ண போகிறேன். கோதுமை மாவு எடுத்து வச்சுருக்கேன். உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்து வச்சாச்சு. பெரிய வெங்காயம் 4 கட் பண்ணியாச்சு. பச்சை மிளகாய் 6, தக்காளி 1, கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை. முதல்ல பூரிக்கு நம்ம பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறம் மசாலா தாளிக்கலாம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பூரி பிசைஞ்சிக்கலாம். உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். முதல்ல இப்படி நம்ம கலந்துக்கலாம். உப்பை கலந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்கலாம். பிசைஞ்சிட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. பாருங்கள், மாவு நல்லா பிசைஞ்சாச்சு. பூரி மாவு பிசைஞ்சாச்சு. பாருங்கள், நல்லா இது மாதிரி திக்காக பிசைஞ்சிக்கணும். ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப திக்காகவும் இல்லாமல் இந்த மாதிரி கரெக்டாக இப்படி பிசைஞ்சிக்கணும். இப்போ இதை மூடி வச்சிடலாம். உருளைக்கிழங்கு தாளிக்கலாம். இப்போ நான் உருளைக்கிழங்க உதுத்து எடுத்து வச்சாச்சு. இப்போ நம்ம தாளிச்சிக்கலாம். கடுகு உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம். கடலைப்பருப்பு, பொரியட்டும். கருவேப்பிலை, வெங்காயம், பச்சை மிளகாய். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். ஒரே ஒரு தக்காளி போட்டு வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். வெங்காயம் வேகட்டும். உப்பு போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் போட்டாச்சு. இந்த வெங்காயம் கொஞ்சம் வேகட்டும். ஒரு 2 நிமிஷம் வெந்தோடனே நம்ம உருளைக்கிழங்கு போடலாம். இப்போ நம்ம உதுத்து வச்ச உருளைக்கிழங்கை போட்டுக்கலாம். கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கிறேன் நான். இப்போ அதை நல்லா மூடி வச்சுக்கலாம். கொஞ்சமாக மிளகாத்தூள் போட்டுக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் போட்டிருக்கேன். இப்போ உருளைக்கிழங்கு நல்லா கொதிச்சிருச்சு. ஒரு 3 ஸ்பூன் உருளைக்கிழங்கு நிறையா இருக்கிறனால இந்த கடலை மாவை நான் கரைச்சி எடுத்துக்கிறேன். இதில் உருளைக்கிழங்கு மசாலா நான் விட போகிறேன். பாருங்கள், இது கொஞ்சம் தண்ணியாக இருக்குல்ல. இந்த மாவு கடலை மாவு கரைச்சதை ஊற்றினோன்னே திக்காயிடும். அப்போ நமக்கு பூரி மசால் கட்டியாக இருக்கும். கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிறேன். அவ்வளோதாங்க. பாருங்கள், திக்காயிடுச்சு. உருளைக்கிழங்கு மசாலாலாம் ஒன்றோட ஒன்றா ஒட்டி இருக்குது பாருங்கள். ஒரு கொதி கொதிச்சோன்னே அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, ரெடி ஆயிடுச்சு.
இப்போ நம்ம கருவேப்பிலை மல்லித்தழை போட்டு இறக்கிடலாம். அவ்வளோதாங்க, பூரி மசால் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம பூரி போடலாம். பூரியை உருட்டிக்கலாம். பூரி மாவு உருட்டி எடுத்துக்கிட்டேன். இந்த கல்லில் எண்ணெய் தடவியாச்சு. இந்த மாவை கொஞ்சம் இதில் டிப் பண்ணிக்கலாம் எண்ணெயில். இன்னொரு தடவை ப்ரெஸ் பண்ணிக்கலாம். பூரி நல்லா உப்பி வருது பாருங்கள். இப்போ இதை எடுத்துடலாம். அடுத்தது போட்டுக்கலாம். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.